சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சிட்டிங் எம்எல்ஏக்கள்ல 12 பேருக்கு சீட் கிடையாது. திமுக நிபந்தனையால அலறுகிறதா காங்கிரஸ்? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு ரொம்ப இழுபறிக்கு பிறகு இறுதியான நிலையில அடுத்ததா காங்கிரசுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 12 பேருக்கு மறுபடியும் சீட் கொடுக்க கூடாது அப்படின்னும் அந்த தொகுதிகள்ல சிலவற்றை தங்களுக்கு விட்டு தரணும் அப்படின்னும் திமுக தரப்புல இருந்து அழுத்தம் தரப்படுறதா சொல்லப்படுறதால மறுபடியும் காங்கிரஸ் வட்டாரம் கொதிநிலைக்கு மாறிட்டு வருது. காங்கிரஸ்ல இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 17 பேரும் மறுபடியும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அவங்கள 12 பேருக்கு மறுபடியும் சீட் கிடைக்கிறதுல திமுக செக் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது பற்றி அறிவாலய வட்டாரத்திலிருந்து நம்ம கிட்ட பேசினவங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் குறித்து பெண் நிறுவனம், முதல்வர் மற்றும் உதயநிதி பிரத்யேக வியூக குழுக்கள், உளவுத்துறை அப்படின்னு 3 தரப்பிலிருந்தும் எடுக்கப்பட்ட சர்வேவின் படி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்ல சிலர் மேல திருப்தியான தகவல் கிடையாது. வேளச்சேரி அசன் மௌலானா, சிவகாசி அசோகன், வைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ் தொகுதிகள்ல கடுமையான அதிருப்தி நிலவுது. அதனால இந்த தொகுதிகளை இந்த முறை திமுகவே எடுத்துக்கிறது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு தரப்படும் காரைக்குடி தொகுதியிலும் இந்த முறை திமுக போட்டியிடணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பிடிவாதமா இருக்கிறாங்க. ஆனா சிதம்பரத்துடைய சொந்த தொகுதி காரைக்குடி. அவருடைய ஆதரவாளரான மாங்குடி தான் இப்போ அங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. காரைக்குடி திமுகவினர் என்னதான் மன்றாடினாலும் சிதம்பரத்துடைய விருப்பத்துக்கு மாற அங்க திமுக தலைமை எந்த முடிவையுமே எடுக்காது. குளச்சல் தொகுதியில தொடர்ச்சியா பிரின்ஸுக்கே வாய்ப்பளிக்கப்படுறதால காங்கிரஸ் திமுகன்னு 2 தரப்பிலுமே அதிருப்தி நிலவுது. இதனால அவரை தவிர்த்து இன்னொருத்தவங்களை அங்க வேட்பாளரா நிறுத்த காங்கிரஸ் வலியுறுத்தும் முடிவுல இருக்கு திமுக. ஷோலிங்கர் எம்எல்ஏவான முனிரத்னமும் விருதாச்சலம் எம்எல்ஏவான வான ராதாகிருஷ்ணனும் KS அழகிரியுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கறதால செல்வ பெருந்தகை தரப்பே இவங்களுக்கு எதிராக நிக்குது. அதனால இந்த தொகுதிகளையும் தங்களுக்கோ அல்லது தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கோ ஒதுக்கும் முடிவுல தான் திமுக தலைமை இருக்கு. இதே மாதிரி பொன்னேரி துரை சந்திரசேகர், விளவங்கோடு தாரகை கத்பட்டுக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு உள்ளேயே புகைச்சல் இருக்கு. இவங்களையும் மாற்றிவிடும்படி காங்கிரசுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கடந்த 2 முறையாக காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய நீலகிரி தொகுதியிலும் இந்த முறை திமுக போட்டியிடணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விரும்புறாங்க. பெரும்புதூர்ல செல்வ பெருந்தகைக்கு எதிராகவும் அதிருப்தி நிலவுது. அவருக்கு மறுபடியும் சீட் கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக நிர்வாகிகள் முதல்வர் கிட்ட நேரடியாகவே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவரும் இந்த முறை அங்க போட்டியிடும் மனநிலையில கிடையாது. கிள்ளியூர் ராஜேஷ்குமார் திமுகவை சங்கடப்படுத்தும் விதமாக பேசிட்டு வர்றதால அவரையும் மாற்ற சொல்லும் முடிவுல இருக்குது எங்களுடைய தலைமை அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கிட்ட கேட்ட போது, நாங்க எந்த சர்வேவுமே எடுக்கல, காங்கிரஸ்ல யாருக்கு சீட் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.